எதற்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று இந்த வசனம் கட்டளையிடுகிறது? Let us read the full verse. முழுமையாக வாசிக்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னத்துக்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல பவுல் பேசுகிறார். எல்லா காரியத்துக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டதற்காகவா அல்லது தேவ சமாதானத்தை பெற்றதற்காகவா? ரெண்டு காரியம் சொல்லப்படுதில்ல. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அப்போ எதற்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும்? ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டதற்காகவா அல்லது தேவ சமாதானத்தை நாம் பெற்றதற்காகவா? ஒரே சரீரமாக நம்ம அழைக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. அது ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து, கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறதை குறித்து, ஒரே அளவாக அந்த ஈவு கொடுக்கப்பட்டது. இப்போ வரங்கள் அப்படி சொன்னால் பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆனால் இந்த கிருபை, ரட்சிப்பு என்கிறதான சுவிசேஷம் என்கிறதான காரியம் பார்த்திங்கன்னா ஈவு தான். அது எல்லாருக்கும் ஒரே அளவு கொடுக்கப்பட்டுச்சா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வரங்கள் அப்படின்னு பார்ப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் பயன்படுத்துவதற்கு நமக்கு வரங்களை கொடுக்கிறார் இல்லையா? அது பகிர்ந்து கொடுக்கப்படும். அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் காஸ்பல், நற்செய்தி, கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றதான காரியம் கிஃப்ட். ஷியரா ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரா, இல்லை அவர் இஷ்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவு காணப்படுமா, ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி புரிஞ்சுட்டு இருக்கீங்க? சேம் இல்லை. அந்த காரியம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் போர்ஷனில் தான் அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் காணப்படுது. ஆனால் பவுல் இந்த இடத்துல பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரணத்தை குறித்து இங்கே பேசுகிறார். அது என்ன அப்படின்னா, தேவ சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, அழைத்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்கிறதான கட்டளை இங்கே சொல்லப்படுது. தேவ சமாதானம் நமக்கு அருளப்பட்டதற்காக அல்லது தேவ சமாதானத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தினதற்காக அல்லது அதற்கான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தினதற்காக நன்றி உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்றார்.